ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி சொன்ன மாதிரியே ஃபஸ்ட் எவிக்ஷனாக ரம்யா வந்து எவிட் ஆகிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ப்ராசஸ் எப்படி நடந்தது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு அடி ஒன்று ஒன்று அப்படியே அம்மி மாதிரில கிட்டி மாதிரி விழுந்துச்சு கமருதீன் அண்டு விஜய் பார்வதிக்கு. இது தேவையான ஒரு விஷயம். ஏன்னா பேசிக் ரூலான மைக்கை வந்துட்டு கண்டிப்பாக வந்து மறைக்கிறது ரொம்ப பெரிய தவறு. அதனால் நீங்கள் மைக்கை தானே மறைச்சிங்க, மைக்கே இல்லாமல் இருங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சரியான ஒரு தண்டனை கொடுத்து வச்சு செஞ்சார். அதுக்கப்புறமா வந்துட்டு இன்றைக்கி ஒரு எவிக்ஷன் இருக்குது அப்படின்ட்டு அந்த பக்கம் சொன்னோடனே எல்லாருமே கிளாப்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆடியன்ஸ் இன்றைக்கி தரமான சம்பவம் பண்ணாங்க. குறிப்பாக வச்சு செஞ்சுட்டாங்க கமருதீன் விஜய் பார்வதியை. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரையும் உட்கார சொன்னார். உட்கார சொல்லிவிட்டு சொல்லுங்கள் யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு மெஜாரிட்டி ரம்யா தான் சொன்னாங்க. விஜய் பார்வதி எஃப்ஜேவை சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா வந்து கமருதீனை சொன்னாங்க. ஸோ அங்கேயே வந்து 2 பேரும் வந்து அவங்களுடைய வெஞ்சன்ஸை காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி காடை காமிக்கிறாரு. அங்கே ரம்யா செம்ம ஷாக் ஆகிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே அழுதுட்டு உள்ளே போனாங்க. கொஞ்ச நேரத்தை பார்த்து சாண்டா உள்ளே போய் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே அப்படின்னு அழுகுறாங்க. அதுக்கப்புறம் விடுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வெளியே வராங்க. வந்து சபரி நின்றுட்டுருக்காரு. சபரி வந்து ரம்யான்னு கூப்பிட்றாரு, கண்டுக்கவே இல்லை. திரும்ப சொல்கிறாங்க சாண்ட்ரா, ரம்யா வந்து சபரி கூப்பிட்றான் பாரு அப்படின்னு. இவங்க கண்டுக்கவே இல்லை. ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா சபரி வந்துட்டு இவங்க வந்து எப்படி உண்மையாக இருந்தாங்களான்னு தெரியாது. பட் சபரி வந்துட்டு உண்மையாக தான் இருந்தார். அந்த மாதிரி விஷயங்களால தான் சபரியோட கேமே போச்சு. ஆனால் கடைசியில் சபரி வந்துட்டு ரம்யான்னு கூப்பிடும்போது இந்த பொண்ணு திரும்பி பார்க்காம போனதெல்லாம் டோட்டலி அன்ஃபேர் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா சபரியோட விஷயங்களே கெட்டு போனதுக்கு காரணமே இந்த மாதிரி சுற்றி இருக்கிற இந்த உறவுகளால் தான். அதனால தான் சபரியோட அந்த வீடியோ கால்லேயே சொல்லியிருப்பாங்க, உனக்கு உறவு வெளியில் நாங்கள் இருக்கோம், நீ பண்ணுன்ட்டு. இப்போ பாருங்கள், கடைசியில் அந்த பொண்ணு தங்கச்சின்னு அவ்வளோ திவாகருக்காக சண்டை போட்டிருப்பா. நிறைய விஷயங்கள ரம்யாவுக்காக சண்டை போட்டு கடைசியில் போகும்போது ரம்யான்னு கூப்பிட்றாரு. அதுக்கு மரியாதையே இல்லாமல் அந்த பொண்ணு பாட்டு கிளம்பு வெளியில் போனாங்க. அதுங்களே ஸ்டோர் ரூமில் வந்து அந்த ஃப்ரேம் வந்துச்சு. அதை வந்துட்டு நம்ம தலை கொடுத்தாப்புல. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணார். அதுக்கப்புறம் இப்போ கிளம்புறாங்க. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. தனியாக நின்றுட்டுருக்காப்புல நம்ம சபரி இப்போ லைவில் போயின்னு தான் இருக்குது. கடைசியாக சபரியை கட்டி பிடிச்சிட்டாங்க. ஸோ பாவமாக இருந்துச்சு. பரவாயில்ல, இது ஒரு நல்ல ஒரு மருந்தாக இருக்கும். கஷ்டமாயிடுச்சு எனக்கே இப்போ பார்க்கும்போது, லைவ் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரைட். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ரொம்ப பாவம் சபரி. இதுக்கப்புறமாவது இந்த மாதிரி உறவுகளை வந்துட்டு மாட்டிக்காமல் இருக்கிறது நல்லது. பட் எது எப்படியோ ரம்யா ரொம்ப நாள் கழிச்சு ஓட்டிங்ஸ் அடிப்படையில் லாஸ்ட்டாக அந்த ரம்யா இந்த வீட்டை விட்டு போயிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.